பயங்கர ஆச்சரியமா பாக்குறேன். அறிமுக இயக்குனர் படத்துல அவரோட அவுட்லுக்கே வேற ஒண்ணா இருக்கு. ஃப்ரேம்ல தெரியுது இந்த படத்தோட குவாலிட்டி வேற ஒண்ணு. சொல்லலாமான்னு தெரியல. 200 பேர் அடிக்கிறாரு. 200 பேர் அடிக்கிறாரு. அத என்னன்னா டைரக்டர் அந்த 200 பேர் அடிக்கிறத நம்மளை ஏத்துக்கிற மாதிரி சீன் பண்ணியிருக்காரு. இங்க புரட்சி, போராட்டம், ரிபல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்த பண்ணல. நிகழ்ச்சியில் எடுத்து நான் பேச அழைக்கிறோம். காலங்கள் கடந்தும் பேசப்படும் நல்ல படங்களும் கதைகளும் தேர்ந்தெடுத்து வெளியிடும் அதிர்ஷ்டக்கார டிஸ்ட்ரிபியூட்டர் சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரிபல் சாதாரண புரட்சி படமா கடந்து போயிட முடியாது. படம் பார்க்க ஆரம்பிச்சோம். ஓப்பனிங் சீன் வரும்பொழுதே பக்கத்துல அர்ஷத் தம்பி உட்காந்து படம் பார்த்துக்கிட்டோம்னா நான் திரும்பி அவன் முகத்தை பார்க்குறேன், அவன் என் முகத்தை பார்க்குறான். ஃப்ரேம்ல தெரியுது இந்த படத்தோட குவாலிட்டி வேற ஒண்ணு. இது எனக்கு மட்டும் தெரிஞ்சுட்டா பரவாயில்ல, பக்கத்துல இருக்கு. இதுதான் ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் இதே தானே ஃபீல் வரும். அப்படி ஒரு ஃபீலோட ஓப்பன் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம சினிமோட்டோகிராஃபர் அவரோட ஒர்க்கு ஓப்பனிங் ஃப்ரேம்லேயே தெரிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே தெரிஞ்சிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி படம் பார்க்க ஆரம்பித்தோம். இது ஜென்ரலா ஒரு போராளி படம் அப்படிங்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட கட்சியை மையப்படுத்தி, ஒரு குறிப்பிட்ட கருத்தியலை மையப்படுத்தி ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. நான் பயங்கர ஆச்சரியமா பார்க்குறேன். அறிமுக இயக்குனர் படத்துல அவரோட அவுட்லுக்கே வேற ஒண்ணா இருக்கு. இங்க புரட்சி, போராட்டம், ரிபல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்த பண்ணல. அதை கூர்ந்து நோக்கி இருக்காரு. வேற ஒரு கோணத்துல அதை பார்க்கிறாரு, பார்த்துட்டு காட்சிப்படுத்துறாரு. அதை முழுக்க கமர்ஷியலா கொடுக்குறாரு. கமர்ஷியல்னா தெரிக்கிற கமர்ஷியல், சீனு கிளாப் வாங்குற ஒரு கமர்ஷியல் பண்ணியிருக்காரு. எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். நீங்க பாத்தீங்கன்னா ஜிவி சார் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவா என்ன அவர் பர்ஃபார்மன்ஸ், இசையரக்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸா ஒரு விஷயத்த கேரி பண்ணி எடுத்துட்டு போகணும்ல. ஒரு ஆக்ஷன் மோட்ல நின்னா கூஸ் பம்பா இருக்கு. சொல்லலாமான்னு தெரியல. 200 பேர் அடிக்கிறாரு. 200 பேர் அடிக்கிறாரு. அத என்னன்னா டைரக்டர் அந்த 200 பேர் அடிக்கிறத நம்மளை ஏத்துக்கிற மாதிரி சீன் பண்ணியிருக்காரு. அதுதான் இங்க யார் வேணாலும் 10 பேர் அடிச்சிடலாம், 50 பேர் அடிச்சிடலாம், 100 பேர் அடிச்சிடலாம். 200 பேரை ஜிவி சார் அடிக்கிறாரு. அதுக்கு ஆடியன்ஸ் கிளாப் அடிப்பான். அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்காங்க. இது பேசப்பட்ட கருத்தியல் இருக்குல்ல, இந்த கருத்தியலே பாத்தீங்கன்னா ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். இங்க கட்சி ரிவீல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு கட்சி சார்பாவோ இது சார்பாவோ சொல்லாம அதை தாண்டின அரசியலை ரொம்ப நுட்பமா கையாண்டு சொல்லியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலோட சொல்லியிருக்காரு. ஞானவேல் சாரோட இன்னிங் ஸ்டார்ட் ஆகிற டைம் அவ்வளவு சந்தோஷமா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஞானவேல் சாரோட டைம் மாறிடுச்சு ரெபல்லேருந்து. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஒரு தயாரிப்பாளரா ஒரு படம் பண்ணி அந்த படத்துக்காக அவர் இடையில எல்லாம் பெரிய சிரமம் எல்லாம் பட்டாரு. அவரு படம் பண்ணி அவரோட படத்துக்காக சிரமப்படல, நிறைய விஷயங்களுக்காக சிரமப்பட்டாரு. அதுக்கு பிறகு அவரோட அந்த டவுனான மூமெண்ட்லையும் அவர் ஒரு அக்ரஸிவான ரியல் ரிபல். அவர் அக்ரஸிவா இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர். இந்த வருஷம் பூரா தீபாவளி மாதிரி பட்டாசு மாதிரி வரிசையா படங்களா இறக்க போறாரு. எல்லாம் பெரிய பெரிய படங்கள், மக்கள் பெரிய அளவுல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க படங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மிகப்பெரிய உழைப்பாளிக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் 2024 ஞானவேல் சாருக்கு கிடைக்கணும்னு நான் நம்புறேன். ஜிவி பிரகாஷ் சார் எனர்ஜினா இன்னொரு பேர். அவரு
நான் இப்போ அடுத்தடுத்து அவரோட 2 படம் பண்ண போறேன். ரெபல், அதுக்கு அடுத்தது கல்வன், ரெண்டுமே நான் தான் ரிலீஸ் பண்ண போறேன். என்னோட எனர்ஜி லெவல் ஏறிடும் அவரோட சேர்ந்து. ஒரு 5 நீங்க நம்ம ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசினா ஒரு எனர்ஜி கிடைக்கும்ல. 2 படம் அவரோட படம் ரிலீஸ் பண்ண போறேன் அடுத்தடுத்து. என்னோட எனர்ஜி லெவல் ஏறிடும். அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஒரு புது டீம். நீங்க ரெபலோட கமர்ஷியல் மீட்டரை வந்து நீங்க மலையாள படங்கள்ல நல்ல மலையாள படங்கள்லாம் சொல்லிட்டு இருப்போம்ல, ஒரு கமர்ஷியல் மீட்டர்ல தமிழ் படத்துல நீங்க அந்த மாதிரியான ஒரு ஜோன்ல ஒரு நல்ல படத்தை பார்க்க போறோம் அப்படிங்கறது மட்டும் என்னால தீர்க்கமா சொல்ல முடியும். நிறைய நம்ம சுப்பிரமணியன் சிவா சார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஏதோ சுமாரா பண்ணியிருக்கேன்னு சொன்னாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். அவரோட கருத்து வந்து அவரோட போர்ஷன்ல உள்ள கருத்து. அது தனித்தனியா கதை சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறேன் டைரக்டர். அவர் ஒவ்வொரு சீன், நீங்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு சாங்ல ஆக்சுவலா வந்து இன்னொரு லிரிக்கல் வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த லிரிக்கல் வீடியோவில் அந்த பர்டிகுலர் பரதநாட்டியம் ஸ்டெப்பு போடலையே அப்படிங்கிற மாதிரி இது பண்ணேன். அப்படி அந்த சாங் நான் கூட பார்க்கும்போது ஒரிஜினல் சாங் கூட பார்க்கல, ரெஃபரன்ஸ் சாங் கூட பார்த்தோம். அப்படி வந்து அந்த சீன் வந்து வரும் பொழுது பக்கத்தில் அர்ஷத்தை சொல்லிட்டு இருந்தேன், ஒரு டைரக்டர் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு நீங்க வந்து என்னன்னா அந்த சீனோட கனெக்ட், அந்த கனெக்ட்லேருந்து வந்து அங்கே வந்து அது வந்து ஒரு கலையா அதை வந்து வேற வடிவத்துல காட்டும் பொழுது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்படி ஒரு படம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு படங்கள் எடுத்து வெளியிடுறது, அதை வந்து தொடர்ச்சியாக கண்காணிக்கிறதுங்கிறதெல்லாம் தயாரிப்பாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான காலகட்டம். சார் சொல்லிட்டு இருந்தாரு ரஞ்சித் பிரதரை பற்றி. நிறைய புதுமுக இயக்குநர்களை வச்சு படம் பண்ணிட்டு இருக்காருன்னு. நான் வந்தப்போ ஒரு 2 நிமிஷம் அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். ஜே பேபி நான் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஜே பேபி வந்து ஒட்டுமொத்த பிரஸ் மக்களால் பெருசாக கொண்டாடப்பட்டு நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அவர் ரஞ்சித் பிரதர் சொல்றது, இந்த படம் வந்து பார்த்த அத்தனை பேருமே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னும் அது போக வேண்டிய தூரம் வந்து ரொம்ப உயரம். காலையில 4 மணிக்கு கனவு வந்துச்சு, ரொம்ப கூட்டமா தேட்டர் நோக்கி ஆட்கள் வர்ற மாதிரி. சார் இது வந்து ரியலா சொன்னாரு. ஏன்னா ஒரு படத்தை, ஒரு கலையை எந்த அளவு நேசிக்க முடியுமோ, நேசிச்சா மட்டுமே தான் அதை வந்து வார்த்தையா சொல்ல முடியும். இது வந்து நான் சொல்லலாமா என்னன்னாலும் தெரியல, நான் சொல்றேன். ஏன்னா இது ஒரு படம் நான் ரிலீஸ் பண்ணேன், இந்த படம் வந்து கமர்ஷியலா எனக்கு லாபம் நஷ்டம் அப்படியெல்லாம் பார்க்கல. அந்த படம், அந்த இயக்குனருக்காக, அந்த இயக்குனர் வந்து இத்தனை படங்கள் என்னோட டிராவல் பண்ணியிருக்காரு, இந்த படத்தை வந்து நல்லா ஸ்டேஜ் பண்ணுவேன், நல்லா ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண படம் அது. அது மாதிரி ஒவ்வொருவருமே இங்கே வந்து அதோட டெடிகேஷன் போடும் பொழுதுதான் அந்த அவுட் வரும். ரெபல் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். தனஞ்சயன் சார் மிக அருமையாக எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணியிருந்த தனஞ்சயன் சார், மேகா மேம், மற்ற குழு எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.